காலையில் எழுந்திரிச்சு என்ன பண்ணீங்க? எந்திரிச்சேன், அப்புறம் ரெடி ஆயிட்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு மை தமிழ் எடிட் யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரோவில் பார்த்துருப்பீங்க. ப்ரோவில் பார்த்த மாதிரி பார்த்தோன்னா எப்படி உங்களுடைய ஃபோட்டோ வச்சு ஆட் பண்ணி எடிட் பண்ணுறது அதே போல் அப்படின்ட்டு நான் சொல்லி தர போகிறேன். இதை ஸ்கிப் பண்ண பாருங்கள். அப்புறம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக மறக்காமல் அந்த வீடியோ கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணுங்க. வாங்க வீடியோவில் போயிடலாம். உங்களுக்கு எதாவது ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் எடிட் பண்ணுறதாலும் மறக்காம இன்ஸ்டாகிராமில் கான்டெக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் இருக்கேன். மறக்காம எனக்கு இன்ஸ்டாகிராமில் கான்டெக்ட் பண்ணேன். நான் உங்களுக்கு எடிட் பண்ணி தரேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அலைட் மோஷன் ஆப் தேவைப்படும். இந்த ஆப் உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும் தான் உங்களால் இந்த ஒரு வீடியோ மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி எடிட் பண்ண முடியும். இந்த ஒரு ஆப் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா அந்த ஆப் லிங்க் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜில் இந்த ஆப்பில் லிங்க் கொடுத்துருக்கான். வேண்ட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க. இந்த டெலிகிராம் குரூப்பில் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கான். ஓகே, ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்தா ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பை தான் இம்போர்ட் பண்ணணும். அது எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னா ஒரு லிங்க் ஒன்று கொடுப்பேன். அவ்வளோ ஒரு QR கோட் கொடுப்பேன். அதை நீங்கள் லிங்க் டச் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் அலைன்மெண்ட் ஷாப்பில் இம்போர்ட் பண்ணலாம். அவ்வளோ ஒரு QR கோட் கொடுப்பேன். அந்த QR கோட் கூகுள் போய் நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் அலைன்மெண்ட் ஷாப்பில் தான் இம்போர்ட் பண்ணலாம். இம்போர்ட் பண்ணுறது நான் ப்ராஜெக்ட் லிங்க் QR கோட் ரெண்டுமே பார்த்தா நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துறேன். நீங்கள் எடுத்துங்க. உங்களுக்கு டவுட் வரும், ப்ரோ டெலிகிராம் உங்களுக்கு ஜாயின் பண்ணிட்டேன், இந்த வீடியோ எனக்கு ப்ராஜெக்ட் லிங்க் கரெக்டாக எப்படி எடுக்கிறது டெலிகிராம் உங்களுக்கு ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு டவுட் வரும். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்க அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ நான் எப்போ நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிக்கணும் டேட் பார்த்தா இருக்குங்களா, அந்த டேட்டை கரெக்டாக நோட் பண்ணி நம்ம டெலிகிராம் குரூப் வீடியோ அந்த டெய்லி செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் இங்கே QR கோடுன்னு இருக்கும். நீங்கள் சிம்பிளாக டச் பண்ணி ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் எடிட் பண்ணுறது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். இல்லை இப்போ நீங்கள் சொல்ல புரியல கொஞ்சம் டீட்டெயில் சொல்லணும்னா டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருக்கேன். நான் கூட ஒரு ப்ராஜெக்ட் லிங்கை நீங்கள் எடுத்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா ஃபுல் டுட்டோரியல் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். வேண்டாம் அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதில் ஜஸ்ட் வாங்க நீங்கள் ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் எடிட் பண்ணுறது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தா நீங்கள் இது இங்கே பண்ணுறது தேவை. கரெக்டாக பார்த்தா 7:8:4 பார்த்தா வந்துடுங்க. இங்கே வந்து பார்த்தா உங்களுடைய பிக்கப் ஆட் பண்ணணும். உங்களுடைய இமேஜை நீங்கள் ஆட் பண்ணணும். அது எடிட் ஆட் பண்ணுறது தான். ஜஸ்ட் ஆல்ரெடி பார்த்தா ஒரு ஃபோட்டோ கொடுத்துருவோம். அந்த ஃபோட்டோ மேலே ஒரு பாயோட ஃபோட்டோ இருக்கும். அந்த பாய் ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஃபில் அந்த கலர் ஃபில் கொடுத்துட்டு இங்கே ஃபில் பட்டன் கிளிக் பண்ணி ஸ்டார் பட்டன் மேலே கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணி அப்புறம் கேலரி கலர் ஃபோட்டோ ஷோவும் இது உங்கள் ஃபோட்டோவா அந்த ஃபோட்டோ மேலே செலக்ட் பண்ணி மேலே ப்ளஸ்ன்றதை கொடுத்துருங்க. அது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ பார்த்தா பக்கவா இந்த ஃப்ரேமில் செட் ஆகிடும். ஓகேங்களா? சிம்பிள் மெத்தட் தான். இதே போல் தான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் இருக்கும். அந்த நெக்ஸ்ட் இமேஜ் மேலே கிளிக் பண்ணி கலர் ஃபில் கொடுத்து உங்களோட ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுங்க. எங்கே ஃபோட்டோக்கெலாம் கிளிக் பண்ணி உங்களோட ஃபோட்டோ மட்டும் நீங்கள் மாற்றினா மட்டும் போதும். சாங்கில் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் எஃபர்ட்டில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் ஃபோட்டோ மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு மேலே ஏற்படுத்தாமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வீடியோ இருக்கும் 1080 பிக்சல் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பட்டன் ஷோ அந்த எக்ஸ்போர்ட் பட்டன் மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ பார்த்தா ஒரு 2 மினிட்ஸில் லோட் ஆகி முடிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேலரியில் இந்த ஒரு வீடியோ இப்போ தான் சேவ் ஆகிடும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ மொபைல் பண்ணி யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணி வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுக்காக நீங்கள் பெஸ்ட்டாக வைக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.